ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு நவனிஷ் மித்ரா சேனல். அகத்திக்கீரை சாம்பார் எப்படி வைக்கலாம் பார்க்கலாம் வாங்க. ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதுக்கு உங்களுக்கு தேவையான அளவு துவரம்பருப்பு, 2 பூண்டு பல், கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் தண்ணி ஊற்றி குக்கரை மூடி வச்சு ஒரு 4 விசில் வர வரைக்கும் அடுப்பில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ குக்கர் 4 விசில் வர ஆரம்பிச்சிச்சு. விசில் வந்து அடங்கினதும் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு குக்கர் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து அடுப்பை ஆஃப் பண்ணி ஒரு வானல் வைங்க. வானல் வச்சு வானல் நல்லா சூடானதும் எண்ணெயை ஊற்றுங்க. எண்ணெய் நல்லா சூடாக ஆரம்பித்ததுக்கப்புறம் வெங்காயத்தை போடுங்க. வெங்காயம் தக்காளி 2த்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் தக்காளி எப்போவுமே நல்லா வதங்கணும். அப்போ தான் எந்த குழம்புமே நல்லாயிருக்கும். ஸோ வெங்காயம் தக்காளி கூட கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கினா சீக்கிரம் வதங்கும். அடுத்தது நம்ம துவரம்பருப்பு வேக வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்து ஒரு கரண்டி வச்சு மசிச்சாலே போதும். அதை மசித்து இந்த வெங்காயம் தக்காளி கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்து நம்ம வீட்டில் இருக்க குழம்பு மிளகாத்தூள் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. போட்டு நமக்கு தேவையான அளவு தண்ணி, எப்பயுமே வந்து கீரை சாம்பாருங்கும்போது கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ தண்ணி ஊற்றி மூடி போட்டு கொதிக்க விடுங்க. இப்போது சாம்பார் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. நம்ம ஆஞ்சி வச்சுருக்க அகத்திக்கீரை எடுத்து அதில் போட்டு நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். கொதித்த உடனே பெருஞ்சீரகத்தூள் போட்டு இறக்குனீங்க அப்படின்னு சொன்னால் எப்போவுமே அகத்திக்கீரை சாம்பார் சூப்பராக இருக்கும். கீரை சாம்பாருக்கு பெருஞ்சீரகத்தூள் போட்டிங்கன்னா ஒரு மாதிரி கறிக்குழம்பு ஸ்மெல் மாதிரி வரும். ஸோ அது நல்லாயிருக்கும். இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் தாளிக்கிற வீடியோ எடுக்கலை, பாப்பா ரொம்ப அழுதுகிட்டே இருந்தா அப்படின்றதுக்காக தாளிக்கிற வீடியோ எடுக்கலை. எப்பயுமே கீரை சாம்பார் அப்படின்னு சொன்னீங்கன்னாலே வடகம் போட்டு தாளித்தா சூப்பராக இருக்கும். அதனால் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கடுகு போட்டு தாளிக்கிறத விட வடகம் போட்டு தாளிச்சிங்கன்னா கீரை சாம்பாருக்கு சூப்பராக இருக்கும். சாம்பார் பிடிச்சிருக்கு உங்களுக்கு அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.